சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் அமைந்துள்ள நாதல்படுதை மற்றும் முதலைமேடு திட்டு கிராமம் சாலை துண்டிப்பு 1.40 லட்சம் கன அடி வெள்ள நீர் செல்வதால் கரையோர வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர் முகாம்களுக்கு வரும் மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்கின்றனர். கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ள நீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக வெள்ள நீர் முழுவதும் காவிரி ஆற்றின் வழியாக கொள்ளிடம் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. அந்த நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்து கொள்ளிடம் ஆற்றின் வழியே சென்று பழையாறு அருகே வங்கக்கடலில் கலந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 1,40,000 கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமமான சந்தைப்படுகை, நாதல்படுகை, முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. நாதல்படுகை மற்றும் முதலைமேடு திட்டு கிராமத்திற்கு செல்லும் சாலையை கடந்து வெள்ள நீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் தங்களது உடைமைகள் மற்றும் கால்நடைகளுடன் கரையில் அமைந்துள்ள தற்காலிக முகாம்களுக்கு வர தொடங்கியுள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தண்ணீர் அதிகரிக்கும் என்பதால் தீயணைப்பு மீட்புத்துறை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர், மருத்துவ குழுவினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் பாதிக்கப்படும் கிராமங்களில் முகாமிட்டுள்ளனர். வெள்ள நீர் அதிகரிக்கும் நிலையில் கிராமங்களில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக அந்தந்த கிராமங்களில் படகுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொண்டு வரப்பட்டுள்ளது. நன்றி கமலக்கண்ணன். சீர்காழி கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்க்கலாம்.